அப்பாடா, இப்படி மரத்தடியில உட்காந்துருக்கிறது என்ன நல்லா இருக்கு. வீட்டுக்குள்ள இருந்தா வெந்துதான் அவியுது. வெளியே ஆனா வெயில் அடிச்சாலும் கொஞ்சம் காத்தெல்லாம் வர்றதுக்கு நல்லாதான் இருக்கு. என்ன இப்ப காத்தாட உட்காந்துட்டு போவோம். என்னாச்சு சின்ன பொண்ணு? எதுக்கு தலை தெறிக்க ஓடி வரா? என்னாச்சு? யாரும் துரத்துறாங்களா உன்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. என்னாச்சு இவளுக்கு? தலை தெறிக்க ஓடி வந்துட்டு அமைதியா இருங்கன்னு சாதுவா உட்காந்துட்டா. என்னங்க சொன்னீங்க? மாமியாரா? நான் என்னைக்குங்க அத்தைய மாமியாரா பாத்திருக்கேன்? என்ன பெத்த தாயா தானங்க பாக்குறேன். அவங்களுக்கும் எனக்கு பல முறை சண்டை வந்திருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் எதுக்கு வரும்? வயசுல பெரியவங்கன்னா நமக்கு நல்லது சொல்லதான் செய்வாங்க. நம்ம வயசு எப்படி? சில நேரம் அவங்க சொன்னதை கேட்டாலும் சில நேரம் கோபம் வரும். அதனால நாங்க சண்டை போடுவோமே தவிர அவங்க மேல உள்ள பாசம் எனக்கு என்னைக்கும் குறையாதுங்க. அத்தை மட்டும் இல்லைனா இந்த வீட்டுல நான் எப்படி இருந்திருப்பேனே தெரியல. நீங்க தினமும் வேலைக்கு கிளம்பி போயிடுறிய, ஆனா அத்தை காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என் கூட தான் இருக்காவ. எனக்கு ஒண்ணுனா துடிச்சு போய் என்னை கண்ணுக்குள்ள வச்சு கண்ணுக்கு கண்ணா காதுக்கு காதா மூக்குக்கு மூக்கா பார்த்துட்டு வராவ. அப்படிப்பட்ட மாமியார் கிடைக்க நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமாங்க? போன ஜென்மத்துல நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அப்படி ஒரு மாமியார் எனக்கு கிடைச்சிருக்காவ. அவிய உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் அம்மா தான். என்னை பெத்தெடுக்காத தாய், அவ்வளவுதான். என்னை பெத்தது வேணா எங்க அம்மாவா இருக்கலாம். கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து என்னை வளர்க்குது உங்க அம்மா. ஐயோ, அப்படி சொல்லக்கூடாது, எங்க அம்மா தானுங்க. கல்யாணம் முடிஞ்சு எத்தனையோ பிள்ளைகள், புருஷனையும் பிள்ளையும் தனியா கூட்டிட்டு போறாவ. நான் இன்னும் உங்களை அப்படி கூட்டிட்டு போகாம இருக்கிறதுக்கே காரணம் அம்மா தான் தெரியுமா? உங்களை பிரிஞ்சு கூட நான் பல வருஷம் இருந்துருவேன். ஆனா அவியலை பிரிஞ்சு எனக்கு ஒரு நாள் இருக்க முடியாதுங்க. அவிய பேச்சு, அவிய ஏதாவது பண்றது நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். காலம் ஃபுல்லா அவிய கூடயே இருந்தாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். கோயிலுக்கு போனா என்னையும் என் புருஷனையும் நல்லா வச்சுக்கன்னு வேண்டதை விட எங்க அத்தைய நீண்ட காலம் ஆயிலும் ஆயுசோட வச்சுக்கோன்னு நான் சாமி கிட்ட வேண்டுவேங்க. என்னோட தெய்வமே என் அத்தை தாங்க. இவளுக்கு நிச்சயமா மண்டைதான் குழம்பிட்டுன்னு நினைக்கேன். ஒரு நாள் எங்க அம்மாவை அவ வாயால நல்லவியன்னு சொன்னதே கிடையாது. இன்னைக்கு என்ன இவ்வளவு தூரம் நல்லவியன்னு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? ஒண்ணு அவளுக்கு நட்டு கலந்து போயிருக்கணும், அப்படி இல்லைன்னா எங்க அம்மையை பத்தி புரிஞ்சிருக்கணும். என்னமோ மாமியார் மருமகளும் சண்டை போடாம இருந்தா நமக்கு நல்லதுதான். நம்ம மண்டையை தான் போட்டு உருட்டுவாவ நடுவுல. என் மருமவா எப்படி என்ன மனசுல நினைச்சு வச்சிருக்கா? ஆனா அவளை இத்தனை வருஷம் நம்ம சரியா பாத்துக்கிடாம விட்டுட்டோமே. அவ வாயால என்ன தாயின்னு சொல்ற அளவுக்கு அவ மனசுல நம்ம மேல ஓங்கி இருக்கும். ஆனா நம்ம மருமவளை அப்படியே நடத்துறோம். பெத்த பிள்ளைய மாதிரி ஒரு நாளும் பார்த்தது இல்லையே. இனி எப்படி இருக்க கூடாது. என் மருமகளை தங்க தட்டுல வச்சுதான் தாங்கணும். எம்மாடி மருமவளை. ஏமா என்னாச்சுமா? ஏன் அழுறிய? அதே என்னதே ஆச்சு? கீழே எதுவும் விழுந்துட்டு எல்லாத்தே? ஆஸ்பத்திரி எதுவும் போகுமாத்தே? இல்ல மருமலை, இவ்வளவு நேரம் நீ என் மகன் கிட்ட பேசினது எல்லாத்தையும் கேட்கதான் செஞ்ச மருமலை. நீ உன் மனசுல எனக்கு இவ்வளோ பெரிய கோட்டை கட்டி வச்சிருக்க. ஆனா உன்னை நான் அப்படி பாத்துக்க முடியாத. பாவி ஆயிட்டனம்மா, பாவி ஆயிட்டனம்மா. நான் உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுட்டு மருமலை. இனி என் மக மாதிரி என்ன என் மகளை விட பல மடங்கு ஜாஸ்தியா உன்னை பாத்துக்கிடுவே மருமகளே. கண்ணுக்குள்ள வச்சு கண்ணும் கருத்துமா பாத்துக்கிடுற மருமலை. நீ மருமகள் இல்லம்மா, இனி எனக்கு மகா. ஐயத்தே அழாதியத்தே. நீங்க அழுதா என் மனசு தாங்காததே. எனக்கு கஷ்டமா இருக்குதே. பிறகு நீங்க அழுதா நானும் அழுவேன். அம்மாடி நீ அழக்கூடாது, நீ அழக்கூடாதுமா. உனக்கு பிடிக்காத விஷயத்த இந்த அத்தை செய்வனாமா? இங்க பாரு, அத்தை சிரிச்சுட்டேன், நீயும் சரி மக்களே. சரிங்கத்தே. இப்ப எப்படி இருக்கு முகம்? நல்லா. நீ என் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிமா, எதுக்கும் அழப்படாது சரியா? எப்பயும் அழகு போல சிரிச்சுட்டே இருக்கணும். அப்படிதான் மருமலையே சிரிச்சுட்டே இருன்னு. சரிங்க தே. மீன் வாங்கிட்டு வந்தீங்களோ? வாங்க தே, 2 பேரும் போய் குழம்பு வைப்போம். ஐயா, நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாமா, நான் பாத்துக்கிட்டேன். நானே மீனை நல்லா கழுவி எடுத்து, உனக்கு மீன் பொரிச்சதுன்னா பிடிக்கும்ல, அதனால நல்லா மீன் பொரிச்சு மீன் குழம்பு வச்சு சுட சுட சாப்பாடு ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். நீங்க வந்து சாப்பிடுங்க. என்ன தே ஒத்தைக்கு நீங்க எப்படி செய்விய? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மக்களே. என் மவனே தினமும் வேலைக்கு போயிருயான். இன்னைக்கு அவனுக்கு ஆபீஸ் லீவுல, அதனால நீ கூட மாட இருந்து அவன்கிட்ட பேசி சிரிச்சு சந்தோஷமா இரு. அப்படி இல்லையா, வீட்டிலேயே இருக்க ஒரு மாதிரி இருந்தாலும் 2 பேரும் எங்கேயாவது வண்டி எடுத்துட்டு அழகா போய் ஊர் சுத்தி பார்த்துட்டு வாங்க. சமையல் ரெடியானு நல்லா சுட சுட சாப்பிட்டுட்டு நல்லா உறங்குங்க. என்னம்மா, நீங்க 2 பேரும் என் முன்னாடி சந்தோஷமா இருந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். பார்த்துக்கிடுங்க ஏத்தே. அது ஏமாடி நான் சொல்லியதை கேளு.
ஐயா சுரேஷ், பிள்ளைக்கு வெளியே கூட்டிட்டு போகும்போது துணிமணி வேணுமா, காதுக்கு கழுத்துக்கு கண்ணுக்குன்னு ஏதாவது வேணும்னாலும் வாங்கி குடியா. பிள்ளைக்கு மேக்கப் போட பொருளெல்லாம் செத்தோட தான் வச்சிருக்கா, 2 3 தான் வச்சிருக்கா. ஒரு நிறைய வாங்கி கொடு. என்ன துணியில இருந்து அவ என்ன கேட்காலும் எல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமா வெளியே போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. பேத்திய பள்ளிக்கூடத்துல இருந்து நான் கூட்டுக்கிடுறேன், சாயங்காலம் நான் பாத்துக்கிடுறேன். பேத்திய பாக்கிறதுக்கு தான் பெரிய மனுஷன் நான் இருக்கம்ல. நீங்க சின்ன சிறுசுங்க, இந்த வயசுல இப்படி இருக்காம வேற எந்த வயசுல இப்படி இருக்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க என்ன மக்களே. எதே எதே அப்பாடா, நம்ம பிளான் சக்சஸ். சின்ன பொண்ணு, இத்தனை நாள் எங்க அம்மையை நீ புரிஞ்சுக்கிடாம இருந்தா. ஆனா பாரு, எங்க அம்மா எவ்வளவு நல்லவிய பாத்தியா. உன்கிட்ட எப்படி எல்லாம் பேசிட்டு போறாவ. நீயும் எங்க அம்மையை புரிஞ்சுக்கிட்ட, எங்க அம்மையும் உன்னை புரிஞ்சுக்கிட்டாவ. இதுக்கு மேல ஒரு பையனுக்கு என்ன சந்தோஷம் வேணும்? என்ன சின்ன பொண்ணு முறைக்கா? ஆமா, இவி அம்மா அப்படியே நல்லவியலாம். போங்கங்க அந்த பக்கம். இப்பதான் நம்ம சின்னஞ்சிருச்சோ, கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது. என்னைக்காவது வாயில இருந்து இப்படி வெளியே கூட்டிட்டு போயா பிள்ளைக்கு வேணுங்கிறது வாங்கி தாயான்னு வந்திருக்கா? வராது. இன்னைக்கு மட்டும் ஏதோ அதிசயமா வருதான். என்ன சின்ன பொண்ணு, இவ்வளவு நேரம் நீயாதான் வந்து எங்க அம்மாவை பத்தி புகழ்ந்து பாடுனா. நீ பேசினதெல்லாம் கேட்டு எங்க அம்மாவும் மனசு மாதிரி அப்படி இப்படின்னாவ. என்ன நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, உங்க அம்மையை புகழ்ந்து பாடியது தானே எனக்கு வேலை. வேற என்ன செய்ய, காரியம் நடக்கணுமேனு அப்படி பேசினேன். காரியமா? என்ன காரியம்? உங்க அம்மா மீன் வாங்க போனதை பார்த்தேன். மீன் வாங்கிட்டு வந்தா சும்மாவா விடுவாவே? இந்த மீனை கழுவு குழம்பு வை பொரின்னு நம்ம உயிரை தான் கிடந்து வாங்குவாவே. எனக்கே டயர்டா இருக்குன்னு சொன்னா உங்க அம்மா சரின்னு விடுவாவளோ? அதான் உங்க அம்மா மீனை வாங்கிட்டு வரது தெரிஞ்ச உடனே இப்படி 4 பிட்டுகளை போட்டேன். அதை கேட்டுட்டு உடனே உங்க அம்மையும் நல்லவிய மாதிரி ஆவுங்காவே. நான் இப்படியெல்லாம் சொன்னனாலதான் உங்க அம்மா பதிலுக்கு அப்படி சொல்லிட்டு போறாவே. உங்க அம்மா ஒன்றும் நல்லவிய கிடையாது என்ன? அடி பாவி, இன்னும் கொஞ்சம் மீன் வாங்கி உனக்கு மீன் பொரிச்சு தரட்டாமான்னு கேட்க வந்ததுனால தானே இவ சுயரூபம் நமக்கு தெரியுது. என்ன சின்ன பொண்ணு, நீ நீ எங்க அம்மையை பத்தி அது இதுன்னு சொல்லும் போது எப்பாடா இனிமேல் நீங்க சண்டையே போட மாட்டேன்னு நான் எப்படி நினைச்சேன் தெரியுமா? பெத்த தாயின்லாம் சொன்னியே. ஆமா, பெத்த தாய், நல்ல தாய். எங்க அம்மா வர நேரம் போகும்போச்சுலன்னு எங்க வீட்டுல இருந்து காய்கறி தின்பண்டம் மாவு அண்டா குண்டான்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவாவே. அதுவும் எங்க அவிய வீடு எங்க கிடக்கு, பஸ் ஏறி 2 பஸ் மாதிரி நம்ம வீட்டுக்கு வரும்போச்சுலாம் பிள்ளை வீட்டுக்கு வெறுங்கையோட போக முடியாதேன்னு அத்தனை அள்ளிட்டு வாராவ. வேண்டான்னு சொன்னாலும் கேட்காம கொண்டு வந்து தாராவ. அப்பப்ப செலவுக்கு 1000 500 எனக்கு தான் தாராவ. உங்க அம்மா அந்த ஆளு தந்துருவாவளோ? இருக்கிறதெல்லாம் மூட்டை கட்டி கட்டி அவிய மக வீட்டுக்கு தான் அனுப்புறாவ. அது கேட்டா நான் பொல்லாதவளாயிருவேன் உங்க அம்மைக்கு. ஊருக்குள்ள அப்படியே நான் என் மகளை மாதிரி பாத்துக்கிறேன் மருமகள்னு ஒரு படத்தை வேற காணிச்சிடுறாவ. எல்லாரும் பரவாயில்லையே, சின்ன பொண்ணுக்கு கிடைச்ச வாழ்க்கை அப்படிலாம் இப்படிலான்னு நினைக்காவ. ஆனா இங்க வந்து பார்த்தா தானே தெரியும் ஏன் நிலைமை. அவிய மகதான் வசதி. எங்க வீட்டுல ஏதோ குப்பையில இருந்து எடுத்து வளர்த்த மாதிரி தான். என்ன சின்ன பொண்ணு, தனி கொடுத்துனெல்லாம் போக மாட்டேன், எங்க அத்தையை பார்க்காம ஒரு நாள் இருக்க முடியாதுன்னு சொன்னா. ஆமா சொன்னேன். என்னதான் அவிய மகளை வசதி வச்சு பார்த்தாலும் அவ அப்பா அப்பந்தான் வாரா. நான் தானே எல்லா நாளும் இருக்கேன் வீட்டில். நான் எதுவும் வேலை செய்யல. வெளியே என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூட வெளியே போனா கூட வீட்டு வேலையை கொஞ்சம் செஞ்சு வச்சிடறாவல்ல. எனக்கு இந்த சுத்தமா வைக்கிற பழக்கம்லாம் கிடையாது. சும்மா எப்படி கிடந்தாலும் பரவாயில்லன்ட்டு விட்டுருவேன். நம்ம தனி கொடுத்தனத்துல இருந்தோன்னா நீங்களா வந்து எல்லா வேலையும் செஞ்சு தருவியே? சொல்லுங்க. இல்ல இல்ல அதான் இங்க நீங்க இருந்த வேலைலாம் அவியலே பாத்துருவாவே. நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் தான் இருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இனி பிள்ளைய மாதிரி பார்க்கணும்னு நினைச்சேன். இவ என்ன கல்லியா இருந்திருக்கா. ஐயோ, தாய் கிளவி வருது போலயே. ஏங்க எனக்கு மனசே கேட்கலங்க. அத்தையை விட்டுட்டு எப்படிங்க நம்ம வெளியே போறது? அத்தையும் கூட்டிட்டு பிறகு போலாங்க சேர்ந்து. நம்மளும் இங்கதான் இருக்கோம். எங்க அம்மா வாழாவன்னு எனக்கே தெரியல. ஆனா அதை கண்டுபிடிச்சு பிளேட்டை மாத்திட்டால. ஏதே வாங்கதே, உங்க மகனை பாருங்க தே. அவையிலும் நானும் வெளியே போலான்னு கூப்பிடுறாவ. உங்களை மட்டும் வீட்டுல விட்டுட்டு எப்படி போறது? பிள்ளையும் வந்துடட்டும் தே. நம்ம 4 பேரும் சேர்ந்து சாயங்காலம் எங்கேயாவது வெளியே சுத்தி பார்க்க போவோம் தே. ஏண்டி இவ்வளவு நேரம் நீ பேசுனதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். மீன் குழம்பு வைக்க கூடாதுன்னு அதுக்கு இவ்வளவு பெரிய நாடகமா நடிச்சு நீ. ஆத்தி மாட்டிக்கிட்டோம் ஐயா உன்ன.